கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த காலைவேளை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களோடு பேசுவாராக, உங்களை நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. கவனிங்க, கர்த்தர் தேவனாகி கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகி கர்த்தர் அவர் நமக்காக சொல்லி இருக்கிற, நம்மை பலப்படுத்தும்படியாய் நம்மை திடப்படுத்தும்படியாய் சொன்ன வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய உறவினர்களோ நண்பர்களும் கூட அநேக நேரங்களில் இரவு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேல போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இல்லைங்க நாங்க இரவுல தூங்கிட்டு இருப்போம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இரவுல நாங்க போன் பண்ணா எடுக்க மாட்டோம், எங்களுக்கு மொபைல் பண்ணாதீங்க, நாங்க ஆஃப்ல தான் வச்சிருப்போம், இல்லைன்னா நாங்க எடுக்க மாட்டோம். கவனிங்க, நம்முடைய நல்ல உறவினர்களோ நண்பர்களும் கூட இந்த காரியங்களை செய்வார்கள். ஆனா நல்லா கவனிங்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மிடத்துல சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. எப்போ? எந்த நேரமானாலும், எந்த நாளானாலும், 24/7 365 டேஸ், எந்த நேரமானாலும், எந்த காரியங்களானாலும், எந்தவித சமயங்களானாலும் என்னை நோக்கி கூப்பிடு. கவனிங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. கவனிங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கவனிங்க, அப்ப தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உங்கள் ஆபத்தான நேரத்திலே, உங்களுடைய இக்கட்டான நேரத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு பதில் தந்து, எப்படிங்க, அவர் பரலோகத்துல எங்கேயோ இருக்கிறாரு, எவ்வளவோ உயரமான இடங்கள் இருக்கிறாரு, நம்ம பூமியில் இருக்கிறோமே, அவர் அந்த தேவாதி தேவன், அந்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எங்களுக்கு பதில் தர முடியுமா? கவனிங்க, ஒரு இக்கட்டான வேளையிலே, நம்முடைய தாழ்மையான நேரத்திலே, நம்முடைய பலவீனமான நேரத்திலே, நம்முடைய துயரமுள்ள நேரத்திலே இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் போது பரலோகத்தின் தேவன் உங்கள் பக்கத்துல வந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுக்கென்று அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர உண்மையாகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தையை வேற யாரும் சொல்ல முடியாது. கவனிங்க, அப்ப கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும். கவனிங்க, அப்போ நமக்கு தெரியாம நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து நான் வெளியில வர முடியுமா முடியாதா, என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே அவ்வளவுதான் போல இருக்கு, இந்த காலவேளை அப்படி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாகவே இல்ல. இந்த காலவேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இந்த காலவேளை தேவனாகிய அந்த பரிசுத்தமுள்ள உன்னதமான தேவனை இந்த காலவேளை நோக்கி கூப்பிடு. ஆமென் சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறவங்க இந்த காலவேளை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நீ அறியாததும், நீங்கள் அறியாததும், நீ உனக்கு எட்டாததுமான, நம்முடைய சிந்தனைக்கே வராத பெரிய காரியங்களை இந்த காலவேளை கர்த்தர், இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு முன்பாக இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் லேசான காரியம். அவருக்கு எதுவுமே பெரிதானது கிடையாது, அவருக்கு எதுவுமே மிகையானது கிடையாது. ஏனென்றால் வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நாம் உண்மையாகவே அவரை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நீங்கள் அவரை நம்பி இருப்பீர்களானால், இந்த காலவேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் அறியாத பெரிய காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லோரும் நிச்சயமாகவே என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க, இந்த இக்கட்டுகள் இன்னைக்கு எப்படி என்னமா முடியுமோ, எப்படியா இந்த காரியங்கள் தீருமோ தெரியலையே, இந்த காரியங்கள் எப்படியாய் இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியில வரப்போறேன்னு தெரியலையே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில வர முடியுமா, இல்ல இந்த பிரச்சனையில நான் அமிழ்ந்து போவேனா? நிச்சயமாகவே இல்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமிழ்ந்து போகத்தக்கதான சத்ருவின் காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் அறியாத
பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவித்து நீங்கள் இருக்கிற இக்கட்டுகளிலே, பலவீனத்திலே, பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை வெளியிலே கொண்டு வர நிச்சயமாகவே இன்றைக்கு அந்த காரியங்கள் இந்த விடுதலை செய்ய அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தரை நம்பி இருப்பீர்களா? எல்லோரும் கண்களை மூடி என்னோடு கூட ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிற இந்த காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வீராக. என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போனது என்று நினைக்கிற நேரத்திலே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இந்த காலவேளை கலங்கி கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் ஒரு பலத்தை உண்டு பண்ணுவீராக. ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி இன்றையிலிருந்து ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு அறிவிக்க போகிறார். கர்த்தருக்கு பலப்படுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், தேவனுக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கர்த்தரின் நிச்சயமாகவே அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை பலப்படுத்தி நடத்துவார். கர்த்தருக்கு என்று பலப்படுவோம், கர்த்தருக்கு நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். God bless you all. Amen.